ஆரஞ்சு பழம் ஆரோக்கியத்தின் ஆரம் அறிமுகம். ஆரஞ்சு என்கிற பெயரைக் கேட்டவுடன் நமக்கு நினைவுக்கு வருவது அதன் இனிமையும் கசப்பும் கலந்த சுவை மற்றும் புத்துணர்வூட்டும் வாசனையும் தான். விபரீதமான வெயிலில் ஒரு குளிர்ந்த ஆரஞ்சு ஜூஸ் குடிக்கும்போது கிடைக்கும் அந்த உணர்வு வார்த்தைகளில் விவரிக்க முடியாதது. ஆனால் ஆரஞ்சு என்பது வெறும் சுவைக்காக மட்டுமல்ல, ஆரோக்கியத்தின் பொக்கிஷம் என்றும் சொல்வது மிகை அல்ல. இந்த பழம் மனித உடலுக்கு பலவிதமான நன்மைகளை வழங்கக்கூடியது. இந்த வீடியோவில் நாம் ஆரஞ்சின் முழுமையான பயன்கள், மருத்துவப் பண்புகள் மற்றும் அதன் தினசரி பயன்பாடுகள் பற்றி விரிவாக காணப்போகிறோம். ஆரஞ்சின் வரலாறும் வகைகளும். ஆரஞ்சு பழம் ஒரு சிட்ரஸ் குடும்பத்தைச் சேர்ந்தது. அதன் புவி பரப்பளவு பெரும்பாலும் சீனாவிலிருந்து துவங்கி பிறகு உலகம் முழுவதும் பரவியது. தற்போது இந்தியா, அமெரிக்கா, பிரேசில், ஸ்பெயின் போன்ற நாடுகளில் அதிகமாக உற்பத்தி செய்யப்படுகிறது. அதிகமாக காணப்படும் ஆரஞ்சு வகைகள்: நாவல் ஆரஞ்சு, வாலென்சியா ஆரஞ்சு, பிளட் ஆரஞ்சு, சீனியர் ஆரஞ்சு. ஆரஞ்சில் உள்ள ஊட்டச்சத்து விவரங்கள். ஒரு நடுத்தரமான ஆரஞ்சில் கீழ்காணும் முக்கியமான ஊட்டச்சத்துக்கள் உள்ளன. வைட்டமின் சி தீவிரமாக நிறைந்துள்ளது. நார்ச்சத்து பொட்டாசியம், கால்சியம், வைட்டமின் ஏ, B1, B9 ஆக்சிடென்ட்கள். ஆரஞ்சின் நன்மைகள்: நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது. ஆரஞ்சில் உள்ள வைட்டமின் சி சத்துகள் உடலில் நோய்களை எதிர்க்கும் சக்தியை அதிகரிக்கிறது. சாதாரணமாக காய்ச்சல், சளி, தொற்றுநோய்கள் போன்றவற்றை தடுக்க உதவுகிறது. சருமத்தின் பொலிவை மேம்படுத்துகிறது. ஆரஞ்சு உட்போதுமானதும் புறமாகச் செய்த பேஸ்கள் சருமம் பொலிவூட்ட உதவுகின்றன. முகத்தில் உள்ள பிம்பிகள், கரும்புள்ளிகள் குறையும். இருதய நலம். ஆரஞ்சு பழத்தில் உள்ள நார்ச்சத்து மற்றும் பிளேவனாய்டுகள் இருதயத்திற்கு நல்லது. கொழுப்பை கட்டுப்படுத்துவதால் ஹார்ட் அட்டாக் அபாயம் குறையும். கொழுப்பை கரைக்கும் சக்தி. நார்ச்சத்து அதிகம் உள்ளதால் ஆரஞ்சு எடையை குறைக்க விரும்பும் நபர்களுக்கு ஏற்றது. சிறுநீரக கல்லை தடுக்கிறது. ஆரஞ்சு பழம் சிறுநீரகங்களில் கற்களை உருவாக்கும் சாத்தியங்களை குறைக்கும். இரத்த ஓட்டத்தை மேம்படுத்துகிறது. அதிக அளவிலான ஆன்டி ஆக்சிடென்ட் மற்றும் பொட்டாசியம் நம் இரத்த ஓட்டத்தை சீராக வைத்திருக்க உதவுகிறது. ஆரஞ்சின் மருத்துவ பயன்கள்: மன அழுத்தத்தை குறைக்கும். ஆரஞ்சின் வாசனை நம்மை அமைதியாக்கும். அரோமாதெரபி ஆயில் இதன் எண்ணெய் பரவலாக பயன்படுத்தப்படுகிறது. பாக்டீரியாக்களை அழிக்கும். ஆரஞ்சு தோலை பொடியாக்கி பனிப்பூச்சிகள் மற்றும் நாற்றங்களை எதிர்க்கப் பயன்படுத்தலாம். முகப்பூஞ்சை மற்றும் எண்ணெய்ச்சத்து சருமத்திற்கு பயனுள்ள நிவாரணம். ஆரஞ்சு தோல் பேஸ்டாக செய்து முகத்தில் பூசினால் சிரங்கு மற்றும் எண்ணெய் சுரப்பு கட்டுப்படுகிறது. மலச்சிக்கல் தீர்வு. நார்ச்சத்து அதிகம் உள்ளதால் தினமும் ஒரு ஆரஞ்சு பழம் சாப்பிடுவது குடலுக்கு சீராக்கம் தரும். முதுமையை தள்ளிவைக்கும். ஆன்டி-ஏஜிங் பலன்கள் வழங்கும். ஆரஞ்சு தோல் மற்றும் பழம் இரண்டும் தவிர்க்க முடியாத மருத்துவக் கருவி. ஆரஞ்சின் தோல் பயன்கள்: ஆரஞ்சு தோல் பலரால் வீணாக்கப்படுகிறது. ஆனால் அதிலுள்ள எண்ணெய்கள், விட்டமின்கள் மிக முக்கியமானவை. முகக்கச்சைகள் போக்கும். சருமம் மஞ்சளாக மாறுவதைத் தடுக்கும். பேஸ்டாக பயன்படுத்தினால் மந்தம் குறையும். உடல் வாசனை குறைக்கும். ஆரஞ்சு எப்படி உணவாக எடுத்துக்கொள்வது? நேரடியாக பழமாக சாப்பிடலாம். ஆரஞ்சு ஜூஸாக தயாரிக்கலாம். ஜாம், ஜெல்லி, சட்னி, பாக்கிங் பொருட்களில் பயன்படுத்தலாம். தோலை உலர்த்தி பவுடராக வைத்து முகத்திற்கு பயன்படுத்து. யாரெல்லாம் சாப்பிட வேண்டாம்? மிக அதிகமாக சாப்பிடக்கூடாது. புளிப்பு அதிகமாவதால் வயிற்று வலி ஏற்படலாம். பியாசிடிட்டி உள்ளவர்கள் 3இல் 1 முறை மட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டும். சிலர் அடிக்கடி சளி, மூக்கடைப்பு போன்ற தொல்லைகளைச் சந்திக்கிறவர்கள் அதிகப்படியான ஆரஞ்சு தவிர்க்க வேண்டும். ஆரஞ்சு பற்றி மேலும் சுவாரஸ்யமான தகவல்கள்: ஒரே ஒரு ஆரஞ்சு நாள் முழுக்க தேவையான வைட்டமின் சி அளவினை தரக்கூடியது. ஆரஞ்சு பழத்தின் தோலிலேயே அதிக அளவில் நன்மைகள் இருக்கின்றன. பழங்கால இந்திய சித்த மருத்துவத்தில் ஆரஞ்சு தோலை பாகுபடுத்தி பல மருத்துவ கலவைகளில் பயன்படுத்தியுள்ளனர். ஆரஞ்சு எண்ணெய் சரும சிகிச்சையில் முக்கிய பங்கு வகிக்கிறது. ஆரஞ்சு பழத்தில் பெக்டின் எனப்படும் கரையக்கூடிய நார்ச்சத்து நிறைந்துள்ளது. இது உடலில் சேரும் தேவையற்ற கொழுப்புகளை நீக்குகிறது. மேலும் இவை உடலில் இருக்கும் கெட்ட கொழுப்பான LDL கொழுப்பை குறைத்து நல்ல கொழுப்பை உருவாக்க பயன்படுகிறது. கொழுப்புகளின் அளவு கட்டுக்குள் இருப்பதால் உடல் எடையை குறைக்கவும் ஆரஞ்சு பழம் துணை புரிகிறது. புற்றுநோய்: ஆரஞ்சு பழத்தில் உள்ள லெமோனாய்டுகள் என்ற கூறு இருக்கிறது. இவை புற்றுநோயை எதிர்த்து போராடுவதற்கு உதவுகிறது. எனவே இதனை சாப்பிடுவதன் மூலம் பல்வகையான புற்றுநோய் வருவதை தடுக்கக்கூடியது. இவற்றில் நார்ச்சத்து அதிகமாக இருப்பதால் உடலில் உள்ள கொழுப்பின் அளவு குறைப்பதற்கு உதவுகிறது. இதன் மூலம் கொலஸ்ட்ராலின் அளவானது குறைய ஆரம்பிக்கும். இரத்த அழுத்தம்: 30 வயதை கடந்தாலே அனைவரும் தங்களின் இரத்த அழுத்த நிலை குறித்த தகவல்களை அறிந்திருப்பது அவசியமாகும். ஆரஞ்சு பழம் சாப்பிடுபவர்களுக்கு இரத்தத்தில் இருக்கும் சோடியம் உப்பின் அளவு சரியான அளவில் இருந்து உடலின் இரத்த அழுத்த நிலையை சீராக வைத்திருக்க உதவுகிறது.
சிறுநீரக கற்கள் சிலர் கால்சியம் அதிகம் நிறைந்த உணவுகளை சாப்பிடுவதால் சிறுநீரகங்களில் கற்கள் உருவாவதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கிறது. ஆரஞ்சு பழங்களில் பொட்டாசியம் சத்து அதிகம் இருப்பதால் இப்பழங்களை சாப்பிட்டு வரும்போது உடலில் கால்சியம் சேர்மானத்தை அளவுடன் வைக்க உதவுகிறது. உடல் வெப்பம் கோடை காலங்களில் பலருக்கும் உடல் வெப்பத்தால் உடலில் கட்டிகள் தோன்றுவது, நீர் சுருக்கு, உஷ்ணத்தால் ஏற்படும் வயிற்றுப்போக்கு என பல பிரச்சனைகள் ஏற்படுகின்றன. இக்காலங்களில் ஆரஞ்சு அதிகம் சாப்பிடுவதால் உடல் வெப்பம் தணிந்து உடல் குளிர்ச்சியடைகிறது. ஒரு சின்ன பழமாகவே தெரிந்தாலும் ஆரஞ்சு பழம் நம் வாழ்வில் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது. அதன் சுவையும் மருத்துவப் பலன்களும் நமக்கு தினசரி பயன்பாட்டில் சுகாதாரத்தை உறுதி செய்கின்றன. உணவு குழந்தையாக இருந்தாலும் வயதானவர்களாக இருந்தாலும் அனைவரும் ஆரஞ்சு பழத்தை உணவில் சேர்த்துக் கொள்ள வேண்டும். அடுத்த வீடியோவுக்கு உங்கள் எதிர்பார்ப்புகள் என்ன? கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. வீடியோ உங்களுக்கு பயனாக இருந்திருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. இந்த மாதிரியான ஆரோக்கியமான தகவல்களுக்கு மிஸ்ஸாகாம இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வெல்கம் பவுடர் யூடியூப் சேனலுக்கு உங்கள் ஆதரவே எங்களுடைய உற்சாகம். நன்றி நண்பர்களே. சந்திப்போம் அடுத்த பயனுள்ள வீடியோவில்.